Hi guys, I hope you all are doing well. This is Nada. இது என்னோட யூடியூப் சேனல் நதாஸ் டைரி. என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2026 இருக்கிறோம் இல்லையா. ஸோ நிறைய பேர் இந்த வருஷம் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசல்யூஷன்ஸ் வந்து எடுத்துருப்போம். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்திருப்பேன் என்னென்னா, இந்த வருஷம் நான் வந்து மணி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அந்த வீடியோவை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி ஹாஃப் இயர்ஸ் ஆகிட்டு இல்லையா. 6 மாதத்துக்குள்ளே நான் என்னென்ன சேவிங்ஸ் எல்லாம் செஞ்சுருந்தேன் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். உண்மையாகவே நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நிறைய தரம் யோசித்தேன், இதை வந்து போடுவோமா இல்லாட்டி வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் இப்படிலாம் சேவ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி காட்டினா என்னை போல் இன்னும் நிறைய பேர் வந்து உருவாகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ என்னைய போல் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் நான் யூஸ் பண்ணினேன் சில டிப்ஸை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தேவைக்கு மேலதிகமான பணத்தை நீங்கள் என்ன செய்யலாம், சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ், இப்போ ஒரு மாதத்துக்கு எனக்கு எவ்வளோ செலவு போகுது, நான் என்னென்ன வழிகளில் எல்லாம் செலவழிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நோட் புக் ஒன்று எடுத்து நோட் பண்ணி வைங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஃபுட்டுக்கு இவ்வளோ வந்து காஸ்ட் ஆகுது. அதே மாதிரி என்னோடய டெய்லி எக்ஸ்பென்சஸ் விச் மீன்ஸ் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான காஸ்ட், அதே மாதிரி நீங்கள் மந்த்லி கொடுக்குற ரூமுக்கான ரெண்ட், இப்படியான விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த நோட் புக்கில் வந்து நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா வந்து வரும். இப்படியான விஷயங்கள் மூலமாகத்தான் எனக்கு அளவுக்கு அதிகமான செலவு ஏற்படுது அப்படின்னு சொல்லி விளங்கிட்டது அப்படின்னு சொன்னால், ஒரு மாதத்தில் செஞ்ச அதே தவிர நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, நெக்ஸ்ட் மந்தில் நீங்கள் செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு கிளியராக புரியும் என்னுடைய செலவுகள் இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், அதிலிருந்து வரக்கூடிய கொஞ்சம் காசை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். சரியா, இது முதலாவது ஐடியா. அடுத்த ஒரு டிப்ஸ் தான் என்ன அப்படின்னு சொன்னால், தேவையில்லாத செலவுகளை வந்து குறைக்கிறது. இப்போ எப்படி சொல்கிறது, மேலதிகமாக நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தரம், இல்லை அப்படின்னு சொன்னால் கிழமைக்கு ஒரு தரம் நீங்கள் ட்ரெஸ் வாங்குறவங்களா இருக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மேக்கப் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம். இப்படியான விஷயங்கள் அத்தியாவசிய தேவையை தாண்டின ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், மேக்ஸிமம் 1 வீக் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த பொருள் எனக்கு கட்டாயம் தேவையா, இது இல்லாமல் என்னால் என்னுடைய டெய்லி லைஃப்பை வந்து கொண்டு போக முடியுமா, அப்படி இல்லை எனக்கு அது அவசியம் தேவை அப்படின்னு சொன்னால் மட்டும் என்ன செய்யுங்க, அந்த பொருளை வாங்குங்க. இது தான் நான் மெயின் பண்ணின ஒரு ஃபாலோ பண்ணின ஒரு மெயினான ஒரு விஷயம். சரியா, இதை வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக என்ன செய்யலாம், மணியை வந்து சேவ் பண்ணலாம். ஆக ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுதோ நாங்கள் எந்த அளவுக்கான காத்திருப்பு காலத்தை அதிகரிக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த பொருள் தேவையா இல்லை ஆசையா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விஷயங்கள் எங்களுக்கு விளங்கிட்டுது அப்படின்னு சொன்னால், மணியை வந்து என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் ஒரு அனாவசியமான தேவைகளுக்காக வந்து செலவு செய்ய மாட்டோம். ஸோ இதையுமே வந்து கட்டாயமாக ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இப்படியான டிப்ஸை நானுமே வந்து ஃபாலோ பண்ணி தான் இந்த 6 மந்தில் என்னால் இவ்வளோ மணி வந்து சேர்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து லாஸ்ட் இயருக்கு தான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் சடனாக என்னோட காதில் போடுற அந்த ஸ்டட் வந்து என்ன செஞ்சுட்டு அப்படின்னு சொன்னால் உடைஞ்சிட்டுது. ஸோ அதை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போன இடம் தான் பெட்டாக்கு தான் போயிருந்தேன். பெட்டாவில் தான் உங்களுக்கு தெரியும் மெயினான நகைக்கடைகள் எல்லாம் இருக்குது இல்லையா. செட்டியார் தெரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது, அந்த தெருவில் தான் ஃபுல்லாகவே வந்து இலங்கையில் அளவுக்கு அதிகமான நகைக்கடைகள் இருக்கிற இடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் நான் வந்து போயிருந்தேன். போயிட்டு என்னுடைய அந்த ப்ரோக்கன் ஸ்டட்டை வந்து கொடுத்துட்டு நான் எனக்கு வந்து புதுசாக வாங்கிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணி போயிருந்தேன். ஸோ போயிட்டு எனக்கு தேவையான கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில் தங்கத்தினுடைய விலை, அதே மாதிரி எல்லா பொருள்களுக்குமான விலையுமே வந்து அதிகமாக தான் காணப்படுது இல்லையா. ஸோ நாங்கள் எந்த அளவுக்கு சிறிய சிறிய சேமிப்பு பழக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கொண்டு வரோமோ அந்தளவுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுடைய ஃப்யூச்சரில் வந்து நல்லா இருக்கலாம் இல்லையா. இதை வந்து நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால்,
எப்படி சொல்கிறது, பெரிய அளவுக்கெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லை. உங்களுடைய தேவைகளை தாண்டி நீங்கள் உங்களுடைய மாதத்தில் எந்த அளவுக்கு சேர்க்கலுமோ அந்த அளவுக்கு சிறிய சிறிய சேமிப்புகளை வந்து என்ன செஞ்சு கொள்ளலாம், உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம். இது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட். நான் வந்து எப்பயுமே செலவழிக்க முன்னுக்கு எனக்கு தேவையான கொஞ்சம் சிறிய அளவான சேகரிப்பை என்ன செய்வேன், எடுத்து வச்சுட்டு தான் மற்ற தேவைகளுக்காக செலவழிப்பேன். ஸோ இந்த ஒரு நல்ல ஹேபிட்டை வந்து நீங்களும் உங்களுடைய லைஃப்பில் வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பின்னுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, சடனாக ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு நோய் ஒன்று வந்துட்டுது, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஸோ அதுக்கெல்லாம் செலவழிக்கிறதுக்காக எங்களுக்கு ஒரு பண தேவை ஒன்று வரும் இல்லையா? ஸோ அதுக்காக நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுடைய பணத்தை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து கொண்டு வச்சுக்கொள்ளலாம் இல்லையா? நாங்கள் மற்றவங்ககிட்ட கேட்குறத விட எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசை வச்சு நாங்கள் என்ன செய்யலாம், அந்த வரக்கூடிய அந்த சிச்சுவேஷனை வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிளானாக இருந்துச்சு. ஸோ ஏழுமான அளவுக்கு நான் எனக்கு தேவையான விஷயங்களை வந்து நானே செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் என்ன செய்வேன், சிறிய சிறிய இந்த சேமிப்பு பழக்கத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் வச்சுக்கொள்வேன். ஸோ ஃபைனலாக வந்து நான் நகை கடைக்கு போய் எனக்கு தேவையான ஒரு ஸ்டடம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். பெருசாக இல்லை, என்னுடைய சேமிப்பு எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் அதில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் வாங்கினேன் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் இல்லையா? ஸோ நான் வந்து ஃபைனலாக இந்த ஸ்டட் தான் வந்து வாங்கியிருந்தேன். ப்ரோக்கன் ஸ்டடை வந்து கொடுத்துட்டு நியூவாக வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேமிப்பிலிருந்து நான் முதலாவது வாங்கின தங்க நகை இதுவாக தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ அதனால தான் இதை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டை உங்களோடையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேன். உண்மையாகவே இது வந்து எவ்வளவு சிறிய ஒரு பொருளாக இருந்தாலும் எங்களுடைய சேமிப்பில், நாங்கள் கஷ்டப்பட்ட ஒரு சேமிப்பில் இது வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிற நேரமே அது எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான் இல்லையா? இதை பார்க்குற நேரமே நாங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ எனக்கு ஏழுமான அளவுக்கு நான் முதலாவது என்னுடைய தங்க நகையை வாங்கிட்டுதேன். ஸோ நீங்களுமே வந்து என்ன செய்யலாம், நீங்கள் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்களுடைய கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்கை போட்டு நீங்கள் என்ன செய்யலாம், பெரிய அளவில் இல்லாட்டியும் நீங்கள் சின்ன அளவில் உங்களுடைய இப்படியான எப்படி சொல்கிறது, ஒரு யூஸ்ஃபுல்லான பொருட்களில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மிகவும் நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே நேரம் இப்படியான விஷயங்கள் எங்களை மேலும் மேலும் சேர்க்குறதுக்கும், அதே மாதிரி இப்படியான விஷயங்கள் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்காகவும் எங்களை ஊக்குவிக்கும் இல்லையா? ஸோ உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயும் வந்து இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அங்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைப்பேன். நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், மொத்தமாகவே நீங்கள் செலவழிக்காமல் ஆடம்பரம் இல்லாமல் அப்படி சேவ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்ல வரல. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்காக சில சமயங்களில் இப்படியான எமர்ஜென்சி சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் உழைக்கக்கூடிய பணங்கள்லேருந்து இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படியாவது உங்களுக்கு பணம் கிடைக்கும், அந்த பணத்திலிருந்து ஒரு சில அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த சேமிப்போ எங்களுடைய பின்னால் ஏற்படக்கூடிய சில கஷ்டங்களை வந்து இல்லாமலாக்கும் இல்லையா? ஸோ கைஸ், இன்றைக்கான விலாக் இவ்வளவும் தான். இன்னொரு பியூட்டிஃபுல்லான விலாகோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.